வணக்கங்க. நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் நீங்கள் டீ போடுற நேரத்துக்குள்ளே செய்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்குங்க நான் அடுப்பில் வடசட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு கொத்துக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலை பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த எண்ணெயில் அப்படியே கருவேப்பிலை வாசனை அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற பொருளெல்லாம் இந்த எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நல்லா கருவேப்பிலையோட வாசனை வந்து அந்த ஸ்நாக்ஸில் நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்குங்க பொரிகடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதை எடுத்துருவணுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த நிலக்கடலை வந்துங்க வறுக்காத பச்சை கடலைங்க. நீங்கள் வறுத்த கடலை வச்சுருந்தீங்கன்னா போட்ட உடனே எடுத்துடலாம். இது பச்சை கடலைங்காட்டி கொஞ்சம் வேக விட்டு எடுக்கணும். இது நல்லா எண்ணெயில் வறுபட்டுருச்சுங்க, எடுத்துடலாம். இதில் 1 கப்புக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்குங்க. இது வந்து 150 கிராம் இருக்குது. இது வந்து மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நைலான் ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி நம்ம வந்து பாயாசம் வைக்கிறதுலாம் நைலான் ஜவ்வரிசி தானே யூஸ் பண்ணுவோம். இது வந்து மாவு ஜவ்வரிசி. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதவே யூஸ் பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் பொரிஞ்சிடும். நைலான் ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் பொரியலுக்கு லேட் ஆகும். நல்லா பார்த்து எடுக்கணும். இது வந்து போட்டோன்னே எண்ணெயில் பொரிஞ்சு மேலே வந்துடுங்க. நைலான் ஜவ்வரிசி வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் போது தான் போடணும். ஃபஸ்ட்டு 2 போட்டு பாருங்கள். இந்த போட்டுனே மேலே எந்திரிச்சு வருது இல்லைங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஜவ்வரிசிங்க போட்டுனே பொரிஞ்சிரும். கொஞ்சம் அப்படியே கலரி விட்டு இருக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. கொதியெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து போடும்போதே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கணுங்க. அப்போ தான் அப்புறமா நம்ம உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கலந்துடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னு வளர்க்கு ஒன்று வேக வச்சதை எடுத்து இப்படி அமுத்தி எடுத்தோங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சு போகணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இதில் 150 கிராமுக்கு அவல் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாதி மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சிக்கலாங்க. அவல் போட்டுன்னே பொரிஞ்சிடும். நம்ம உடனே ரெடியாக இருக்கணுங்க எடுக்கிறதுக்கு. இந்த அவலை பொரிச்சு எடுக்கும் போதுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தூளுப்பு போட்டுக்கலாங்க. ஒரு பிஞ்சுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாங்கன்னா நல்லா இதோட பிடிச்சிக்கும். இதோட பச்சை வாசமும் அடிக்காது. இந்த மாதிரி குலுக்கி விட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு அடுப்பில் டீ வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு முடிச்சிடலாம். இத்தனைக்கும் இதெல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்கிறோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.